நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஏற்படுற விஷயங்கள் அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்னென்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு செஷன். என்னென்னா நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சிவில் சர்வீஸில் குரூப் ஒன்றுலாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களில் நிறைய நாள் உட்காந்து படிக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயங்களே தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு டெக்னிக் மூலயமா ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கணும். அதனால் அந்த டெக்னிக்கை எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரத்தை வந்து ரெண்டாக புழக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப் மாதிரி ஒன்று வச்சு கரெக்டாக வச்சு அடிச்சா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த நெம்புகோல் தத்துவம் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய பாறாங்கல்ல ஒரு சின்ன கல் வச்சு தள்ளி விட்டுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம சப்ஜெக்ட் வந்து மலை மாதிரி இருந்தாலும் அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் அதை கரைச்சிடும். ஓகேவா, அதை கரைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அடிப்படையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம மேலே நம்பிக்கை சார். அது ஊரெல்லாம் சொல்கிறதானே சார் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு எல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறாங்க. நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு விளம்பரத்தை சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு சுரம் இல்லாத நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கைக்குள்ளார ஒரு உயிர் இருக்கு. அந்த நம்பிக்கை எப்படி, எந்த அளவுக்கு அந்த உயிர் இருக்குது. அப்போ ஒரு சாதாரணமாக வாயில் சொல்கிற ஒரு நம்பிக்கைக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னா ஒரு சிரிப்பு வருது. அது ஏன்னா அது நம்பவே முடியாது, நடக்காது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது, உறுதியாக நம்ம மனசில் வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே இருக்கவங்களாம் கண்டிப்பாக அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆக போகிறீங்க. எல்லாருமே ஆக போகிறீங்க இங்கே இந்த ரூமில் உட்காந்துக்கிறவங்க மட்டும். அப்போ ஒரு லைட்டாக நம்பிக்கை வருதா? 100% வருதா இல்லை ஒரு 50% வருதா? சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக எல்லாரும் டிஃபன் சாப்பிட போகிறீங்க. டிஃபன் சாப்பிட்டு தான் தூங்க போகிறீங்க. இப்போ இந்த மூணாவது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த மூணாவது விஷயம் சொல்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா டவுட்லெஸ் ஃபெய்த் ஒன்று வருதா இல்லையா. ஏன்னா அது ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண விஷயம், அது நடந்துடும். ஓகேவா, அது நடக்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லெஸ் ஃபெய்த் வருதா இல்லையா. அந்த டவுட்லெஸ் ஃபெய்த் எங்கே வரணும்? நீங்கள் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த டவுட்லெஸ் ஃபெய்த் வந்துச்சுன்னா நீங்கள் உறுதியாக. சரி, அந்த டவுட்லெஸ் ஃபெய்த் எப்படி வரும்னா, அது உங்களுக்குள்ளேயே ஜென்ரேட் ஆகும். எப்படி ஜென்ரேட் ஆகும்? நீங்கள் படிக்க ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபெய்த்தோட பர்சன்டேஜ் 100% வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உட்காந்து கரெக்டாக நான் சொன்ன டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100%ல் 1% ஃபெய்த் இன்க்ரீஸ். ஓகேவா? ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த டைவர்ஷனும் கிடையாது, வாழ்க்கையில் இந்த சீட்டு வாங்கி தான் அவங்க முடிவு பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற பண்ணிக்கு 10 மணி நேரம் படிச்சிட்டிங்க. 10 மணி நேரம் படிச்சிருக்கீங்க. கரெக்டாக கேப் ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அந்த ஃபெய்த்தோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகும்? 10%. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபெய்த்தோட பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அது எப்போ வரும்னா, இப்போ ஒரு வீரத்தீர பேச்சினால வர. இப்போ நான் வந்து பயங்கரமாக இங்கே ஒரு எழுச்சி உரையாடுறோம், அப்படியே பூம்ஸ் பம்பாகி இது போய் இப்போ முடிச்சிடண்டா கதை அப்படின்னு கிளம்பலாம். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் தான். உங்களுக்கு இன்டர்னல் சப்போர்ட், உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றி ஒரு சப்போர்ட் வேணும்னா அது எதனால தான் முடியும்? டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுற ஒர்க்னால தான். அப்போ முதல்ல உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும்னா என்ன? நீங்கள் ஒர்க் பண்ண நீங்கள் என்ன பண்ண அந்த ஒர்க்கிங்லேயே உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே லைட்டாக அந்த ஃபெய்த்தோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுது. முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னென்னா, இங்கேருந்து அந்த கூடுவாஞ்சேரி தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். கூடுவாஞ்சேரி எக்ஸாம்பிள் வந்து நடந்து போகிறத பற்றி கதை சொன்னோம் இல்லையா. நீங்கள் நடந்து போகிறப்ப உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம அங்கே தான் போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகேவா? கான்ஃபிடென்ட் இருக்கிறப்ப நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த கூடுவாஞ்சேரியை பற்றி நினைக்கவே இல்லை. ஆனால் அது எங்கே நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க, பஸ் ஏறுறீங்க, பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறாங்க, அங்கே போய் இறக்குறாங்க, எல்லாமே ஸ்பான்டேனியஸாக நடந்துருக்கு. அதுதான் போன கிளாஸில் என்ன சொன்னேன், ஒரு மிகப்பெரிய போர்ஷன் வந்து இந்த யூனிவர்ஸே ட்ரைவ் பண்ணும். நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 20% நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ரிமைனிங் 80% யூனிவர்ஸே ட்ரைவ் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் படிக்கிற ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக அதை செட்டர் மைண்டில் கொண்டு போய் அந்த பாயிண்ட்டை ஏற்றி அதை கொஷினில் இறக்கணும்னு சொல்லுவோம்.
இல்லையா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு என்ன வரும், அந்த கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நின்றுடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, நின்றுடுறீங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரே இடத்துல நிற்கிறீங்க. அப்போ என்ன வரும், ஐயோ குடுவாஞ்சேரி போகணும் அப்படின்னு தோணுமா தோணுதா? இடத்துக்கு போகணும்னு தோணுமா தோணும். ஸோ அப்போ நிற்கிறப்ப தான் அந்த இது என்ன வருது, ஒரு டவுட்டே வரும். அப்போ நீங்கள் படிக்காமல் இருக்க தான் அந்த இதுவே நெகட்டிவிட்டியே கிரியேட் ஆகும். அந்த நெகட்டிவிட்டி எப்போ கிரியேட் ஆகுதுன்னா, எப்போ கிரியேட் ஆகுது, நீங்கள் படிக்காமல் இருக்கிறப்ப மட்டும்தான் கிரியேட் ஆகும். வேறு எப்பயுமே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் உங்களோட ஃபெய்த் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செய்யாமல் இருக்கிறப்ப தான், செய்து முடிக்கப்படாத காரியங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தடையம். அதனால தான் என்ன சொல்கிறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஆங்கிளில் படிச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆங்கிளில் இப்படி முடியல, அப்படி முடியல, இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிளில் மாற்றி ரெசிப்ரோக்கலாக பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஃபெய்த் லெவல் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, எத்தனை போஸ்ட்டு, 26 போஸ்ட்டா, 26 போஸ்ட் தானே சார், இத்தனை பேர் படிக்கிறாங்களே சார் நினைக்கிறீங்க இல்லையா? அது தப்பு. 26 போஸ்ட்டில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும். எனக்கு அது உறுதியாக கிடைக்க போகுதுன்றது ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குற அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுன்றது உங்களுக்கு வேணால் அது இப்போ இமயமலை மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது என்னமோ இந்த உலக பிரபஞ்ச சக்திக்கிட்ட நீங்கள் கேட்குறது என்னமோ ஒரு 10 ரூபா தான் கிடைக்கும். ஒரு 10 ரூபா. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது, அவங்ககிட்ட போய் நீங்கள் 10 ரூபா கேட்டால் எப்படி இருக்கும்? கோடீஸ்வரன் பெரிய ஃபாரின் காரில் வந்து இறங்குறவங்ககிட்ட நீங்கள் வந்து வழியில் நிற்கிறீங்க, நீங்கள் கோட்டை மாற்றிட்டு சார் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போங்க சார். அப்போ அவனோட எண்ணத்தில் அந்த 10 ரூபான்றது எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு அவனுக்குலாம் அது ஒரு பைசாவே கிடையாது. அந்த மாதிரி இந்த உண்மையை சொல்ல போனால், இந்த பிரபஞ்சத்தோட வளமைகளை யோசித்து பார்க்குறப்ப, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கங்கள், வைரங்கள், செல்வங்கள், ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய பண பலம், பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பை கணக்கீடு பண்ணும்போது நீங்கள் கேட்குற இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்ன்றது எவ்வளோ தெரியுமா? 0.100 ஜீரோ போட்டு அப்புறமேட்டு ஒரு 1 போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அந்த வேல்யூ. அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸரே இமயமலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு நெக்லிஜிபிளான ஒரு இதுதான், ரெக்வஸ்ட் தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன குறையும்? ஸ்ட்ரெஸ் குறையும். நீங்கள் நினைக்கிறப்பயே அதை பெரிய இமயமலை அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் என்பது சித்த மருத்துவர்கள் அடையக்கூடிய மிகப்பெரிய முக்தி நிலை, அதை விட்டா உலகத்தில் சித்த மருத்துவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமே கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இதை மட்டும் குடிச்சாதான் நம்ம வாழ்க்கை, இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு ஒரு டைட்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா? அங்கே தான் அது என்னவா ஆயிடுது, இமயமலையாக வளரும். புரியுதா இல்லைங்க? இமயமலையாக வளருது. இப்போ அலோபதி சைடில் எம்ஆர்பி வந்து எழுதுனா யாரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. எம்ஆர்பிக்கு வச்சு ஆர்டர் கொடுக்குறாங்க, போகிறாங்க, 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, சர்வீஸ் பிஜி வாங்குறாங்க, வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதை பிடிச்சி பாண்டும் போட்டு வைக்கிறாங்க. பாண்டு போட்டாலும் இப்போ நம்மளால அந்த பாண்டுக்கு வயலேட் பண்ணி பணத்தை கட்டிட்டு வெளில வந்துடுறாங்க. தெரியுதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எம்ஆர்பி வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும். அது செட்டில் ஆனால் போதும். அதுக்கு காரணம் வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி, அதாவது நம்மளோட பொட்டன்சியை உண்மையாக ஃபீல் பண்ண தான். ஏன்னா ஒவ்வொரு சித்த மருத்துவரும் இப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு 15 மடங்கு சம்பாதிக்கிற சித்த மருத்துவர்களே வெளியில் இருக்காங்க. வேற யாருமே இல்லை. சித்த மருத்துவர்களே 10-15 மடங்கு சம்பாதிக்கிற அளவுக்கு வெளியில் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்கள ஏன் அதெல்லாம் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குற ரெக்வஸ்ட் ரொம்ப சாதாரணம். இந்த ரெக்வஸ்ட் சாதாரணம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் என்ன குறையும்? உங்களுக்கு ப்ரெஷர் குறையிறப்ப நீங்கள் என்ன என்னது சாதாரணமாக அதை படிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி அந்த ட்ராவலிங் பீரியட், அதாவது வலியையும் முடிவையும் ஒன்றாக்குன்னு